இன்னும் பழைய மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு. ரவுண்டு பைக்கலாம் கொடுக்கலையா அவங்களுக்குலாம்? காசு வேணும்லையா? டிஎம்கிலேருந்து வந்துருக்கும்ல. நீங்கள் கொடுக்குற 200 ரூபாய்க்கு இன்னும் கிளிப்பை குத்திட்டே இருக்காப்புல. கேட்க குத்தியா நீங்கள் கொடுக்குற 200 ரூபாய்க்கு இந்த மைக்கு வேறு வாங்கணும். இப்போ என்னப்பா ஓட்டுக்கு 2000 மைக் வாங்கிடுவீங்கல்ல? ஓட்டுக்கு 2000 யாரையா கொடுக்குறா? ரூபீஸ்க்குலாம் அப்படிதான். ஓபிஎஸ் கொடுக்குறாரா? ஓபிஎஸ் இபிஎஸ் இவன் பேசிக்கிறோம். யார் டெல்டல் கட்சி? டெல்டல் கட்சி எப்படி வரேன்னு தெரியல. ஃபேன் வேற ஓடுது. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ஆமாம், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சொல்லுங்களேன்ப்பா. அதெல்லாம் டெல்லி எப்படி வருதுன்னு பார்க்கணுமா? ஃபேன் வேற ஓடுது. காற்று இரியா ஃபேன் அமைச்சிட்டு வரேன். வேலை இருக்கு. டெல்டல் கட்சி வெளியே ஃபேனை பார்த்தா ஆட்சி அமைச்சோம் செஞ்சோம். ஒரு நிமிஷம் டெல்லியில் போய் கேட்டா யா ஃபேனை வந்துடுமா? போங்க. ஏன்னா இவங்க அமித்ஷா சொன்னாதான் பேன் அமுத்துவாங்க. டெல்லி போய் கேட்டு வரணும். நாங்கள் சும்மா அமுத்தக்கூடாதுப்பா. லைட்டு போய் எடுத்து கேட்டு வரணும். மோடி சார் பேன் அமுத்தவா வேணாமா? மோடி இல்லை, அமித்ஷா. அமித்ஷாக்கு ஒன்லி அமித்ஷா. ஐயா சார் நாங்கள் ஃபேன் அமுத்திடலாமா? சரி, ஓகே. சரி, ஓகே, டேக். சொல்லுங்கள் சார். இங்கே பின் பண்ணி விடு, இங்கே பின் பண்ணி விடு. உனக்கும் கேட்கும், எனக்கும் கேட்கும். நீ டெல்டா கட்சிக்கெல்லாம் பின் பண்ண முடியாதியா? எனக்கு இவரு தான் போட்டி. என்னையா டிஎம்கே டிவிக்கே தான் போட்டிய. சரி மக்களே வணக்கம். வணக்கம் மக்களே வணக்கம். சிம்பு சொல்லிட்டு போடியா? மாத்திட்டியா டிவி கேக்கு? டிவிக்கேனா இப்படியா? மக்களே இவர் வந்து டிஎம்கே, இவர் டிவிகே. நாங்கள் டிஎம்கே அண்ட் அலையன்ஸ். டிஎம்கே அண்ட் அலையன்ஸ். டிஎம்கே அண்ட் அலையன்ஸ். இவர் வந்து கீழே போடியா டிவி. இவருக்கு அலையன்ஸ் யாரும் வரல, அதனால இவர் டிவிக்கே மட்டும். இவர் பாவம் அனாதை. வேர்க்குது ஒரு இது இல்லை. நல்லா வண்டியா துட்டு மட்டும் வாங்க தெரியுது. யாருங்க தரா? யாரையா கொடுக்குறா? நீ தான் வாங்கிட்டு வந்திருக்க 2000 கோடியை. அமித்ஷா கொடுப்பாருல. அமித்ஷா கொடுத்து நீங்க குடும்பத்தையே சேர்த்து வச்சிருக்கீங்க. பாவம், உங்களுக்கு ஒரு கார் கூட இல்லை. ஏழைங்க. எங்க பேர்ல கார் இல்லப்பா. என்ன எங்க பேர்ல? அதாவது என்னன்னா, நீங்களும் நாங்களும் உண்மையாவே இருக்கோம். நம்ம இவன் வந்து இப்ப நேத்து பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம். நீங்க என்ன போட்டுருந்தீங்க? விஜய் சாரோட வைஃபுக்கு கடன் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அவர் குழந்தைக்கு கடன் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீ உங்ககிட்ட ஒரு அப்போ உண்மையை தானே சொல்லியிருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு கார் கூட பரம ஏழைகளா இருக்கீங்க. அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்? அதே மாதிரி நீங்கள் எங்கள் சாங் கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுங்க, ஏழைகளா வாங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஏழைங்க. ஆமாம், எங்ககிட்ட சொந்தமாக கார் கிடையாது. நாங்களா சொத்து இருக்குன்னு சொன்னோம், நீங்க சொத்தே இல்லை. எல்லா மக்கள் பணி. உங்களுக்கும் நமக்கு தான் போட்டி. இப்போ ஊடால வந்து 400 ரவுடி தான், 400 ரவுடி தான். நீங்களா வந்து வண்டியில் ஏறிட்டு இருக்கீங்க. இவனா வந்து வண்டியில் 400 ரவுடி தான். இந்த போப்பா அங்கே போப்பா. அந்த மாதிரி சொல்றது ஒன்று நாங்கள் சொல்லலாம், இல்லை நீங்கள் சொல்லலாம். நீங்க எழுதிட்டீங்களா? உங்களுக்கு எனக்கு போட்டு எழுதிட்டீங்களா? அமித்ஷாட்ட சைன் வாங்கிட்டீங்களா? அமித்ஷாட்ட எல்லாத்தையும் சைன் வாங்கிட்டப்பா. சைன் வாங்கிட்டு முதல்ல காமி போட்டி போயிட்டு வந்தார்லப்பா. இப்போ இபிஎஸ் தான் போயிட்டு வந்தார்ல. ஆனாலும் போயிட்டு வந்துருக்காரு. ஒரு டிடிவி வேற போயிட்டு வந்துருக்காரு. அலையன்ஸ் குரூப் தான். நாங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்படியே நாங்க வந்து ஒரு டீமா இருப்போம்யா. அதான் டீமா தான் இருக்கீங்க. ஒண்ணு நீங்க வர்றீங்க, இல்ல இவங்க வர்றீங்க. நீ வரும்போது நான் அடிக்கிறேன், நான் வரும்போது நீ அடி. அது எங்களுக்குள்ள நாங்க வர்றதுக்கு உங்களுக்கு ரெண்டுத்துக்கு பிடிக்கும். எங்களுக்குள்ள அடிச்சு விடுவோம். நாட்டை காப்பாற்றுவோம். அவ்வளவுதான். எங்க நாட்டு மக்களை காப்பாற்றுறது என் பொறுப்பு. சிரிக்காம சொல்லுங்க. நாட்டை சில தயவு செய்து நாட்டை காப்பாற்றுறோம். சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன பண்ற? நீ எதுக்கு எங்களுக்குள்ள வர்ற? அதாவது இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? சரிங்க சரிங்க சரி, இவர் சொல்லட்டும். இவர் தான் புதுசாக வந்துக்காரு. இவர் கொஞ்சம் பேச அலோவ் பண்ணுவோம். நாங்க மக்களே சொல்லுவாங்க எங்களை பத்தி. திருச்சியில புதுச்சேரி இன்னைக்கு எப்படி இருக்கு? என்ன செய்ய போறாங்க டிவிக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, எங்க விஜய் பின்னாடி கூட்டத்தை பார்த்தீங்களா? எத்தனை பேர் தவறாங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் டிரான்ஸ்ஃபார்மர் ஏறாரு பார்த்தீங்களா? எத்தனை அணில் அங்கிட்டு போகுது. ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்க. இல்ல கரெக்ட். நீங்க 5 வருஷம் ஆட்சியில நாங்க செய்யலங்க, செய்யறோம். 5 இல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க கேட்டா, 5 வருஷம் ஆட்சியில நீங்க செய்யலன்னு சொல்லிட்டீங்க. நீங்க சொல்றதை செய்யுங்கன்றீங்க.
நீங்க சொன்னதெல்லாம் இல்லப்பா, செஞ்சீங்களா? நீங்க என்னப்பா செய்ய போறீங்க? முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா இவங்க? மக்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்க கூடாது, இலவசமா கொடுக்கணும். காசு கொடுத்தாலும் ஏமாற்று வேலை. காசு கொடுத்தா உங்க கொள்ளையடிச்சு உங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து 2500 ரூபா கொடுக்குறாங்க. நீங்க இங்கிட்ட இதுக்கு எங்க வருது? நாங்க 2000 தரோம், இவர் 2000 தரேன்னு சொன்னாரு. நீங்க திடீர்னு வந்து என்ன பண்ணீங்க? காசெல்லாம் கொடுக்கலாம் நம்பாதீங்க, எல்லாம் ஏமாத்து வேலை. உங்களோட வரி பணத்தை தான் பிடிச்சி சர்க்கார் டைலாக்லாம் போட்டீங்களே பாருங்க. சர்க்கார் டைலாக்லாம் நீ போட்டாப்புல. சரி நம்ம கூட சரி நல்லவர் தான் போல வந்தாருன்னா ரூபாய் வாங்க மாட்டாப்புல. உண்மையிலே நம்பிட்டேன் நான் கூட. சரி விஜய் வந்து மாற்றம் கொண்டு வந்துருவார் போல, நல்ல விஷயம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவருக்குள்ள இன்செக்யூரிட்டி ஆயிடுச்சு. எங்கடா மக்கள் ஏமாந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு 2500 தரோம். இதுக்கு 2500 முடிச்சிங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நிதியெல்லாம் நீங்கள் வந்து காசாக கொடுக்குறீங்க, மக்கள்கிட்ட இருந்து கொடுக்காமே நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க சரி மாதம் 1000 ரூபா போட்டிங்க. சரிங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1000 போட்டிங்க, சரி மக்கள் அக்கௌண்ட்டுக்கு 1000 போடுறீங்க. நாங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்டே வந்து ஏமாத்தாமல் உங்கள் அக்கௌண்ட்டே கொடுக்குறோன்னு சொல்லி சொல்கிறோம். என்னப்பா பிளான் வச்சிருக்கீங்க? அப்ப 2500 இன்னைக்கு தான் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? 2500 கோடி அடிச்சிருக்கீங்களா? 2500 கோடி தான் அடிச்சு. நீங்கள் அடிச்சிருக்கீங்க. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிட்டோம், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒதுக்கிட்டீங்க. அப்போ ரோடு போட்டதெல்லாம் என்ன கணக்கு? என்ன ரோடு? என்ன ரோடா? நீங்கள் போயிட்டு வரதா எப்படிங்க போயிட்டு? எங்கெங்க இருக்கு ரோடு? என்ன மண் ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? வடிவேல் மாதிரி கிணத்த காணுஞ்சு போயிட்டு வரீங்க. கிணத்த காணுஞ்சு மாதிரி ரோடு எங்கே இருக்கு? 4 ரத்தத்துல ரோடு எங்க? ஏதாவது ஒண்ணு செய்யணும். நடிச்சாருல 200 கோடி வாங்குற போதுல ஏதாவது செஞ்சாரா? மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா? இல்லங்க, அதை செய்யறதானே வர்றாரு. என்னையா செஞ்சீங்க நடிக்கும் போது? அந்த காசெல்லாம் எங்க யாச்சு? நீங்க சம்பாதிக்கிற, நீ என்ன மக்களுக்கா செஞ்சுட்டு இருக்க? உன் குடும்பத்தை காட்டணும். என்ன செஞ்சீங்க நீ? இவரு உங்க ஆளு கமலஹாசன் கூட செஞ்சிருக்காரு. அதான் 10 வருஷமா நீங்க அமைச்சரா 10 வருஷமா நீங்க ஒண்ணும் செய்யல. என்ன செய்யல? நாங்க தான் எல்லாமே செஞ்சிருக்கோம். பாலத்துக்கு சிவகாசியில பாலத்துக்கு அடிக்கல் நாட்டதே நாங்க தான், தெரியுமில உனக்கு? அடிக்கல் தானே நாட்டீங்க. நாங்க பாலத்தை கட்டிட்டோம்யா. நீங்க கட்டிட்டீங்க. நீங்க அந்த வர்ற போறீங்களப்பா. நீ கஷ்டப்பட்டு 8 அடி நாங்க தோண்டி இருக்கோம். இவர் வந்து 1 அடி தோண்டிட்டு கட்டிட்டே இருந்தாரு. நாங்க அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம். மக்களுக்கு நல்லா செஞ்சோமா இல்லையா? அடுத்து சிவகாசி சிவகாசி ஏரியாவில் அடுத்து திருத்தங்கள்ல பாலம் போட போறோம். எத்தனை வண்டி எல்லாம் பணம் அதுவும் நாங்க சாங்ஷன் பண்ணது. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் அடிப்பீங்க, நீங்களே சேர்ந்துக்கிடுவீங்க, நாங்க மாறி மாறி ஊழல் பண்ணுவீங்க. நாங்க ஊழல் புதுசா வர்றவங்க எவனையும் விட மாட்டீங்க. நீ வந்து உதுக்கு ஊழல் செய்ய போறேன்னு கேட்கறேன். நான் புதுசா ஊழல் செய்ய போறேன், நல்லது செய்ய போறியா? அப்ப 5 வருஷமா நீங்க கேட்ட கூட பதில் சொல்லுப்பா. இல்ல நீங்க நான் விட்டுட்டு இல்ல நீங்க 5 வருஷம் ஆட்சி ஆண்டீங்க. அது பதில் வரல பாத்தீங்களா? இல்ல நீங்க 5 வருஷம் ஆட்சி ஆண்டீங்கல்ல. கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேங்க, நீங்க 5 வருஷம் ஆட்சி ஆண்டீங்கல்ல, நீங்க ஊழலே செய்யல. சரி, அப்ப எதுக்கு நீங்க தெருவா போய் வாக்கு கேக்குறீங்க? வீட்டுல உட்காந்துட்டே இப்ப செய்ய வேண்டியதானே, ஜெயிக்க வேண்டியதானே? மக்களோட மக்களா இருக்கணும். ஜெயிச்சார்ல அமெரிக்கால உட்காந்துட்டேவா? அது மாதிரி ஜெயிக்க வேண்டியதானே? முடியாம இருக்கும்போது இருக்கப்பா. முடியாம இருக்கும்போது மக்கள் செஞ்சாச்சு, அவங்க ஓட்டு போடுவாங்கல்ல. இவரு அவங்க தலைவர் மாதிரி தான் இருக்கிறாரு. நீங்க வந்து ஊழல் செய்ய போறீங்க, நல்லது செய்ய போறீங்க. ஊழல் செய்ய மாட்டோமே, நல்லது செய்ய. நம்ம தற்கொலை அவரு தளபதி தளபதி தற்கொலை. சரி, சினிமால இருந்து ஏங்க வராரு? முதல்ல சொல்லுங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு. நீங்க தான் செய்யல. சினிமால என்ன செஞ்சாரு அவரு? சினிமால நம்ம மக்களுக்கே செய்யலங்கிறீங்க. அப்பனா விஜய் மக்களுக்கு பணி இயக்கம் சொல்லி அவ்வளவு செஞ்சிருக்காருங்க. இல்லங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு? சினிமால என்ன அச்சீவ் பண்ணாரு அவரு? வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க என்ன செஞ்சாங்கங்கறத கீழ போடுங்க. ஒரு சினிமால எந்த இடத்துல இருந்தாரு சொல்லுங்க? உச்சத்துல இருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வர்றாங்க? நாங்க உச்சா கூட போல. ஒரு படத்துல நடிச்சாருப்பா. கடைசியில ஒரு படத்துல நடிச்சாரு, ஜனநாயகன் ஒரு படம் நடிச்சாருங்க. அதான் வெளிய விடல, பயந்துட்டு. அவர் விடலையா? உங்க வெளியிட விடலையா? நீங்க தாங்க வெளியிட விடல. யாரு? நான் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. எங்க கணக்குல என்ன? இப்ப புரியுதா? நீங்க சினிமால உச்சத்துல இருக்கிறீங்க, நீங்க நடிச்ச ஒரு படத்தை வெளியிட முடியல. நீங்க அப்புறம் நாட்டை வந்து என்ன பண்ணுவீங்க? அப்பயும் நீங்க என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு இல்ல நான் நல்லது செய்யலாம் வந்தேன், இவங்க ஜெயிச்சு வர்றாரு வச்சுக்கோங்க. வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹிஸ்டரியில் தமிழ்நாட்டில் ஒரு ஹிஸ்டரி ஒரு படத்தை பார்த்து மாநில அரசும் மத்திய அரசும் பயந்தது என்றால் அது ஜனநாயக படம் தான். மக்களை ஏமாற்ற முடியாதுப்பா. மக்கள் கொஞ்சம் மாறினாங்க. ஒரு படத்தை பார்த்து ஒரு 2 பேர் பயப்படுறாங்கன்னா அது இவங்க தான், மத்திய அரசு மாநில அரசு. வெளியிட விட மாட்டேங்கிறீங்களே, தைரியம் கிடையாது 2 பேத்துக்கும். நீ விட முடியல, வெளியே வரல. நீங்க சென்சார் போர்டு, அந்த போர்டு, இந்த போர்டு, எல்லா போர்டும் கையில் வச்சு நாளைக்கு இதே தானப்பா சொல்லுவ. நீ ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நாங்களும் ஏமாந்து என்ன மாற்றம் செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஓட்டு போட்டுறேன், நீ கூட ஓட்டு போட்டுருவோம்ப்பா. எல்லாரும் ஓட்ட என்ன மே 4க்கு அப்புறம் படம் வரும். நாளைக்கு தளபதி வராது, தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லி படம் வரட்டும். நீங்க வந்து இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாருப்பா.
அதுக்கப்புறம் அவன் கேட்குறான் என்னங்க அந்த 2500 ஆச்சு அந்த 6 சிலிண்டர் என்னாச்சுன்னு கேட்டால் இல்லை மத்திய அரசு தடை பண்ணிடுச்சு, மத்திய அரசு இன்னும் அதை கொடுக்கல. இருங்க உங்கள் நடித்த படத்தை உங்களோட சொந்த உழைப்பில் நடித்த படத்தை சொந்த உழைப்பில் எடுத்த படத்தை உங்களால் வெளியிட முடியல. இது வந்து மக்கள் பணம் ஆயிடுச்சு, மக்களோட ஆட்சி. கேளுங்க, அரசியல்னா என்னன்னு தெரியாது, மக்களோட மனசு என்னன்னு தெரியாது, மக்களோட மனநிலை என்னன்னு தெரியாது. அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னா இதெல்லாம் சரிங்க. நான் சொல்கிற ஒரே பாயிண்ட் தான் சார், வரட்டும், வந்தால் நல்லது தான் நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்கிற நேரத்தில் இவர் படித்த படத்தை வெளியிட முடியலையே. நாளைக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சிலிண்டர் எங்கே 6 சிலிண்டர் கேட்டோம்னா டெல்லி என்ன சொல்லுவாங்க, டெல்லி தரவில்லை, அதுவும் எங்க தான் சொல்லுவாங்க. எங்கள் தலைவர் வந்து பேசாத அரசியலே கிடையாது, எங்கள் தலைவரை பற்றி பேசாத அரசியல் தலைவர்களே கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து பேசுவார், நாங்கள் அமைதியாக இருப்போம். ஆனால் எங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. இப்போ பேசுகிறீங்கல்ல, நீ வந்து ஏதாவது பாயிண்ட் சொல்லணும், அவங்க தலைமையை எடுத்து